தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. துளாராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். இந்த துளாராசிக்கு ஆகஸ்ட் மாதத்தில் எப்படி இருக்கும்? 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து பாடாப்படுத்திட்டாப்புல. இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார் அவர் செவ்வாய். இந்த மாதத்தில் விரயத்தில் சுக்கிரன் ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்துல நீசமாகிறார். ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி வக்ரம். இன்னொன்று குரு உச்சமாக இருக்குது. அது மட்டும் உங்களுக்கு சிறப்பு. பொதுவாகவே கோச்சாரத்தில் சுப கிரகங்கள் வலுவாக இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த குருவுடைய பார்வை ராசிக்கு 2ல். பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வருமானம், வேலை வாய்ப்பு, தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இது மாதிரி கொடுத்துரும். ஆனால் உங்கள் சுயஜாதக தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது உங்களுக்கு எப்படி இருக்குது, அதை எப்படி சப்போர்ட் பண்ணும்? இந்த காலகட்டத்தில் தசாபுத்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு வயசுக்கும் என்ன தசை நடக்குதோ, ஏன்னா நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கும். துளாராசிக்கு நல்லா இருக்குது, அது நடக்கும் இது நடக்கும்னு சொல்கிறாங்க, ஆனால் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்கள் சுயஜாதகத்தில் தசாபுத்தி பாதிப்புகள் இருந்தால் நிறைய தடையை கொடுத்து நிறைய தாமதப்படுத்தி எல்லாத்துலேயுமே ஒரு விரக்தி ஆக்கி விட்ரும். அது மாதிரி தான் பண்ணும். இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, அந்த திருமணம் கொஞ்சம் தடையாக இருக்கும். ஏன் தடையாக இருக்குன்னாக்கா சுயஜாதகத்தில் தசாபுத்தி இதெல்லாம் கொஞ்சம் தடையாக இருந்து அதுக்கப்புறம் தான் அது நடக்கும். ஒரு சிலருக்கு திருமணமே கூடி வந்துடும். ஏன்னா ராசிக்கு 2ல் குரு பார்வை இருக்க உடனே திருமணம்லாம் சக்ஸஸ் ஆகும். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். இது மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை, நிறைய கஷ்டப்பட்டு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு தசாபுத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது என்ன பண்ணும் இந்த மாதத்தில்? நான் ஒவ்வொரு மாதத்துக்கும் தசாபுத்தி அப்படின்ட்டு பொதுவாகவே சொல்லிட்டு வரேன். தனிப்பட்ட தசாபுத்தி பலன்கள் சேனல்லே இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்தெந்த வயசில் இருக்கிறீங்களோ அந்த வயசுக்கு உண்டான தசாபுத்தி பலன்களாக நான் போட்டிருக்கேன். இப்போ துளாராசியில் 3 நட்சத்திரங்கள்: சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தில் 3 பாதம் தான் இருக்கும். சித்திரையில் 2 பாதம் இருக்கும். அதில் சுவாதி அப்படிங்கிறது முழுமையான 4 பாதங்களை கொண்டது. முதல்ல தசை அப்படின்னு என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, இப்போ சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் தசையிலேருந்து ஆரம்பிக்கும், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு தசையிலேருந்து ஆரம்பிக்கும், விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு குரு தசையிலேருந்து ஆரம்பிக்கும். பொதுவாக குரு தசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் வரும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 4 வயசுல ஆரம்பிக்கும். 4 வயசுலேருந்து முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 32 வயசு வரைக்கும் இந்த குரு மகாதசை அப்படிங்கிறது நடக்குது. விசாகத்துக்கு ஆரம்ப தசையே குரு தசை தான். ஒரு சில பேருக்கு 4 வருஷம் 6 மாதம் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு 15 வருடங்கள் கூட இருக்கலாம். அது உங்கள் சுயஜாதக தசாபதி இருப்பு பொறுத்து. இப்போ குரு தசை நடக்குது துளாராசிக்காரர்களுக்கு. இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும்? படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. ஏன்னா இப்போ 4 வயசுலேருந்தே குரு மகாதசை அப்படிங்கிறது வருது இல்லையா, 15 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து கிளியர் ஆகும். அப்பா அம்மாவுக்கு நல்ல யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாமே நல்லாயிருக்கும். 15-20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ எல்லாமே குரு கோச்சார ரீதியாக நல்லா இருக்குது. உச்ச வீட்டில் இருக்கும்போது அந்த தசை நடக்குதுனாக்கா ஒரு 15 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு இடமாற்றங்கள், அப்பா அம்மாவுக்கு வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். 16 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ளே படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குருதசை அவ்வளோ கெடுக்காது. குருதசையில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது, ஒரு சில பேர் சனி தசையில் இருக்கலாம். இப்போ சனி தசையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகளை கொடுக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. 22 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பு. அது என்ன தசையில் இருந்தாலும் சரி அவ்வளோ சிறப்பாக இருக்கும். படிப்பில் நல்ல ஒரு மாற்றங்கள். இதுக்கு முன்னாடி அரியர்லாம் வச்சுருந்தீங்கன்னாக்கா அதெல்லாம் கிளியர் ஆகும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் பெரிய முயற்சிகளாக போடுங்க. ஒரு சிலருக்கு தசாபுத்தி மறைவு ஸ்தானங்களை இருந்து பண்ணுச்சுன்னா அது நிறைய தடையை கொடுக்கும், மன அழுத்தத்தை கொடுக்கும். ராகு கேதுவோடு இருந்து தசை பண்ணுச்சுனாக்கா அதுவும் ப்ராப்ளத்தை கொடுக்குது இல்லையா. இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் முயற்சிகளை அதிகமாக போடுங்க, படிப்பில் சக்ஸஸை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 22 வயசுக்கு மேலே ஒரு 36 வயசு வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கலாம். குருதசை யாராருக்கெல்லாம் இருக்கோ வேலை மாற்றம் உண்டு இந்த மாதத்தில். ரொம்ப நாளாக வேலை பிரச்சனை போயிட்டுருக்கு சார், சனி பகவான் 6ஆம் இடத்துல போகும்போது அந்த இடத்துல இருக்கும்போதுலேருந்தே எனக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வேலை ரீதியாக சிக்கலை கொடுத்தது. ஏன்னா 2024 இருக்கலாம்.
ஒரு சிலருக்கு வந்து வேலை கிடச்சிருக்கும், அந்த வேலையில் வந்து திருப்தியாக இருக்காது. அது மாதிரி அந்த வேலையில் வந்து பெரிய போஸ்டிங் எல்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் கிடச்சிருக்காது. இதுமாரி நிறைய தடை தாமதங்கள். வேலையில் இருப்பீங்க, ஆனால் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை முயற்சி பண்ணிட்டு இருக்கு சார், கிடைக்கல. அப்போ அந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை இப்போ கிடைக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப உடனே கூடி வந்துடும், ரொம்ப கஷ்டத்தெல்லாம் கொடுக்காது. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பார்வை இருக்குது. நீங்கள் அதிகப்படியான முயற்சி எடுக்கலாம். இப்போ ஆடி போய் ஆவணியில் வந்து நல்ல சக்ஸஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ஆடி மாதம் வந்து இந்த 15 டேட்டுக்கு மேலேயே உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த முயற்சியெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. பாசிட்டிவான ஒரு பதிலெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ யாராருக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னாக்கா, சனி தசையில் இருக்கிறவங்களுக்கும் இல்லை குரு தசை பின்னாடி இருக்கக்கூடியவர்களுக்கும் நிறைய தடை தாமதங்களை கொடுத்துட்டே வரும். ஒரு சில பேருக்கு மட்டும் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் வந்து இந்த ராசிக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் யோக கிரகங்கள் கிடையாது. அப்போது அது தடையை கொடுக்கும். சனி வந்து உங்களுக்கு வந்து அந்த திருமண யோகத்தை கொடுக்கும். ஆனால் புத்தி நடத்தக்கூடிய கிரகம் கெடுத்துட்டே வரும். அப்படி இல்லைனாக்கா கோச்சாரத்தில் இப்போ குரு நல்லா இருக்கார். அப்போ குடும்பத்தில் ஒரு சுப விசேஷம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருமண ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா முயற்சி பண்ணுங்கள், அதிகப்படியாக முயற்சி பண்ணுங்கள். எதுலேயுமே விரக்தி ஆகக்கூடாது. பெரிய மன அழுத்தத்துக்குள்ளே போகாதீங்க. ஏன் நடக்கலை அதெல்லாம் ஆராய்ச்சியே பண்ணாதீங்க. பொறுமையாக முயற்சி பண்ணுங்கள். எப்போ நடக்கலையோ அதுக்கு வந்து வேகப்படுத்தக்கூடாது. முயற்சிகளை தான் வேகப்படுத்தணுமே தவிர மனசு ரீதியாக அதை வேகப்படுத்தக்கூடாது. மனசு ரீதியாக வேதனைகள் வந்து அதிகமாகக்கூடாது. அது மாதிரி இருக்கணும். அப்போ திருமணம் ரீதியாக ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வரும். ஒரு சிலருக்கு மட்டும், எல்லாருக்குமே சொல்ல முடியாது. அது வந்துச்சுனாக்கா அது சாதாரணமாகவே போயிடும், பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக பண்ணணும் தொழிலெல்லாம். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி. உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. நார்மலாக போயிட்டுருக்குன்னா நல்லபடியாக போகும். புதிய தொழில் தொடங்குறதோ, புதிய வேலை ஆரம்பிக்கிறதோ, அதாவது புதிய முதலீடுகள் போடுறதோ, பெரிய முதலீடுகள் போடுறதோ, இது கொஞ்சம் பார்த்து யோசித்து பண்ணுறது இந்த காலகட்டங்களில் நல்லது. இது சனி தசையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கும். இப்போ சனி தசை எந்த வயசில் வரும்னாக்கா 36லேருந்து 55 வயசு வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு, சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேயே ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு, முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 51 வயசு வரைக்கும் வரும். கிட்டத்தட்ட 20 வயசுலேருந்து 51 வயசு வரைக்கும் வருது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு 5 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும், அதாவது 3 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது வருது. தொழில் திருமண வாழ்க்கை பற்றி பேசினேன். இப்போ 5 வயசில் இருக்கிறவங்களுக்கு எப்படி தொழில் திருமண வாழ்க்கைலாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஏதோ சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு. இந்த மாதத்தில் அப்பா அம்மாவுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது, அது மாதிரி இல்லை ஒரு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, ஏதோ ஒரு வகையில் வரும். ஏன்னா குரு கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு நல்லா இருக்குன்ற பட்சத்தில் இடம் வாங்குறதோ அப்பா அம்மாவோட ஜாதகத்தில் இருக்கலாம். அது மாதிரி கூட லிங்க் ஆகும். அது நல்ல ஒரு மாற்றம். இப்போ படிப்பு நல்லா இருக்கும்னு நான் சொல்லிட்டேன். இப்போ சனி தசையாக இருந்தாலும் சரி, குரு தசையாக இருந்தாலும் சரி, படிப்பில் முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பு. வேலையில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப நாளாக வேலை பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா, நீங்கள் பார்த்துங்க எப்படி வேலை எப்படி போகுது அப்படின்ட்டு. உங்கள் வேலை உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ சனி நகரக்கூடிய இடத்துல வந்து உத்திரட்டாதியில் தான் இருக்கார். பொதுவாக நம்ம கோச்சார பலன் சொல்லணும்னாக்கா, இது வந்து குரு நல்லா இருக்குன்னு பாசிட்டிவாக 4 வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்திலேயே சனி பார்க்கக்கூடிய இடத்துல வந்து சனி இருந்தால், சனியே வக்கரமாக இருந்தால், இல்லை வக்கர கிரகங்கள் ஏதாவது 4ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்ட வேலை பிரச்சனைகள் போயிட்டுருக்கும். அந்த பிரச்சனைகளில் நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது இந்த மாதத்தில் பார்த்துங்க. அது கொஞ்சம் தைரியம் கொடுக்கும். எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய தன்மையை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். வேலை போச்சுன்னா வேலை கிடைக்கும். வேலை போயிட்டுருக்குன்னா நல்லபடியாக போகும். அது வந்து பிரச்சனை கிடையாது. எதுவாக இருந்தாலும் வேலையில் ரொம்ப கவனமாக பார்க்குறது நல்லது. அடுத்தவங்க குறை சொல்லாத அளவுக்கு பார்த்துங்க. எதுவாக இருந்தாலும் சரி, பயப்படவே தேவையில்லை. இன்னொன்று, வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ, அது மாதிரி இப்போ வெளிநாட்டில் இருக்கிறீங்க, இங்கே வீடு கட்டணும்னு நினைப்பீங்க, இல்லை வந்து இடம் வாங்கணும்னு நினைப்பீங்க, அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். இடம் சம்மந்தமான சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள்லேருந்து தீர்வுக்கு வருவீங்க. குடும்ப வாழ்க்கையில் நல்ல விசேஷங்கள் நடக்கும். அதாவது சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா இந்த சனி தசையில் முன்னாடி 10 வருஷம் பின்னாடி 9 வருஷம் அப்படின்ட்டு நான் பிரித்து சொல்லுவேன் எப்பவுமே. உங்களுக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுத்துட்டு வரும். குடும்ப சூழல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும். குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி ஒற்றுமை. இன்னொன்று வந்து அவங்களுக்கு வந்து சுபகாரியம் நடக்கிறது வீட்டில், பசங்களுக்கு வீட்டில் வந்து சுப விசேஷங்கள், அது மாதிரி நல்ல ஒரு சக்ஸஸான டைம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, உங்களுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது இந்த சனி மகா தசையில் இருக்கிறவங்களுக்கு. அடுத்து புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு 55 to 72, சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயசுலேருந்து 68 வயசு வரைக்கும், விசாகத்துக்கு வந்து 25 to 52.
இது இந்த புதன் தசை நன்மையே செய்யும். ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி தசை. இதில் எல்லாமே சொல்லிக்கலாம். சுப விசேஷங்கள் நல்லாயிருக்கும். இப்போ வேலை தேடக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. வேலை மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். கவலையே பட தேவையில்ல. புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதமே சிறப்பு. ஏன்னா சூரியனும் ஆட்சி வீட்டுக்கு வந்துடுறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் இடத்துக்கு அவர் நன்மை செய்யாத கிரகமாக இருந்தாலும் 11ஆம் இடத்துக்கு ஆட்சி பெற்று அமரக்கூடிய காலம் அப்படிங்கிறது சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ராசியாதிபதி மட்டும் 12ஆம் இடத்துல மறையிறதுனால ஒரு சில மன அழுத்தத்தை கொடுக்கலாம், தடை தாமதங்களை கொடுக்கலாம். நீங்கள் எதனா முயற்சி பண்ணாதானே, முயற்சி பண்ணலை, வேலை நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா நல்லபடியாக போகும், தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா போகும். இன்னொன்று முதலீடு மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இந்த டைம் உடல் நலத்தை பார்த்துக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா எந்த வயசில் இருந்தாலும் சரி, விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு 25 வயசுலேருந்து ஆரம்பிக்குது புதன் தசை அப்படிங்கிறது. எந்த வயசில் இருந்தாலும் உடல் நலம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். உங்களுக்கு இல்லைன்னா கூட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் கொடுக்கலாம். மற்றபடி தொழில் செய்கிறவங்க புதிய கடன் அமைப்பு இந்த காலகட்டங்களில் உண்டு. கேட்ட உதவி கிடைக்கும். குடும்பத்தில் பொருளாதார வளர்ச்சி உண்டு. சுப விசேஷம் நான் சொல்லிட்டேன் நிறைய. அதை பற்றி எல்லா தசையும் நான் சொல்லிட்டேன். யாருக்காவது இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தது, கோர்ட்டு கேஸு வழக்குகள் இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையும். கேஸே முடியும்லாம் சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு முடிகிற தருவாயிலேருந்து அது முடியலாம். ஒரு நல்ல சாதக சூழல் ஏற்படலாம். இல்லை அப்படின்னா அந்த கேஸ் சம்மந்தமாக எந்த கேஸாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு சாதகமான சூழலில் நகரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் நல்ல ஒரு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை இந்த ஆகஸ்ட் மாதம் தரும். நன்றி.